மாணவர்கள் வழங்கும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கிறது. ஒரு 10 நிமிடம். முதலாவதாக 10th மாணவி சந்தோஷி அவர்களை பேச அழைக்கின்றேன். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம். சுதந்திர தினமான இன்று சும்மாவா கிடைத்தது சுதந்திரம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தமிழால் வளர்ந்தேன், தலையால் வணங்குகிறேன். மலைகளில் உயர்ந்தது இமயமலை, ஆறுகளில் சிறந்தது கங்கை, மொழியில் சிறந்தது தமிழ் மொழி, தினங்களில் சிறந்தது சுதந்திர தினம் என கூறி எனது உரையை தொடங்குகிறேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 திங்கள் நள்ளிரவில் கிடைத்தது சுதந்திரம். தண்ணீர் விட்டு வளர்க்காமல் கண்ணீர் விட்டல்லவா சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற விடுதலை உணர்வை ஏற்படுத்தியவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். காந்தியின் வழியில் கண்டெடுத்த வெண்முத்துத்தான் சுதந்திரம். துயரின்றி நாம் வாழ துன்பம் பல கண்ட இந்திய தேசத்தை மீட்டெடுத்த வீர சிங்கங்களுக்கு இந்த தமிழச்சியின் வீர வணக்கம். அதை பேணி காக்கும் உங்களுக்கும் என் மறுவணக்கம். சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? சும்மாக ஒன்றும் கிடைக்கவில்லை சுதந்திரம். எத்தனை வீரர்களின் வீர மரணம், எத்தனை பெண்களின் மானம் பறிபோனது, எத்தனை குழந்தைகள் தம் தாய் தந்தையின்றி பசிப்பட்டினியில் தம் வாழ்க்கையை வாழ முடியாமல் இறக்க அந்த ஆங்கிலேயரின் ஈவ இரக்கமற்ற செயல்களே காரணம். ஒரு தமிழன் எழுந்தான், வீர பாண்டிய கட்ட பொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் நான் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சு விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா என ஆங்கிலேயருக்கு எதிரான கேள்விகளை எழுப்பினார். அவரையும் காட்டிக் கொடுத்தான் ஒருவன். அவனும் நம் இந்தியன் என்பதே இதில் வருத்தம். இது போன்று பல வீரர்கள் எழுந்தார்கள். கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என வந்தார் காந்தியடிகள். அவரின் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம். ஜெய்ஹிந்த் என முழக்கமிட்டு வந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரின் தியாகத்தாலும் வீரத்தாலும் கிடைத்தது இந்த சுதந்திரம். சும்மாக ஒன்றும் கிடைக்கவில்லை சுதந்திரம். பெண்களாய் பிறந்திடவே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிஞர்களின் உணர்ச்சி வரிகளை ஏற்று பெண்கள் பலர் போராட வந்தனர். ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், ஜானகி அம்மாள் போன்ற பல பெண்கள் வந்தார்கள். பீகார் தேவி 5 மாத கர்ப்பிணி. 5 மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் நாட்டின் விடுதலையே எனக்கு முக்கியம். என் குழந்தை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று அவரும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். ஆனால் அவரையும் நம் இந்திய மக்கள் கல்லால் அடித்ததே வெட்கம். கொடிகாத்த குமரன், என் இந்திய தேசம் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்திய தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மக்களும் எனக்கு முக்கியம் என்று உயிர் நீத்தவரால் கிடைத்தது இந்த சுதந்திரம். சும்மாக ஒன்றும் கிடைக்கவில்லை சுதந்திரம். மாதகனி ஹஸ்திரா என்ற பெண்மணி நெற்றியில் ஒரு குண்டு, கைகளில் இருந்த குண்டால் ஆங்கிலேயரால் தாக்கப்பட்டாலும் அவரது கைகளில் இருந்த நமது தேசிய கொடியை கடைசி வரை மண்ணில் விழாமல் தாங்கி பிடித்து உயிர் நீத்தார். அவரின் தியாகத்தால் கிடைத்த இந்த சுதந்திரம். சும்மாக ஒன்றும் கிடைக்கவில்லை சுதந்திரம். நம் கடல் நீர் ஏன் உப்பாக உள்ளதென்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இது போன்ற பல வீரர்கள், பல பெண்கள், பல எண்ணற்ற தாய்களின் இரத்த வேர்வையால் தான் நம் கடல் நீர் உப்பாக உள்ளது என நான் கருதுகிறேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை காற்றில் பொன்றொன்றில் வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை காற்றில் பொன்றொன்றில் வைத்தேன். பெண் தனித்தது காடு தங்கள் வீரத்திலே குஞ்சென்றும் குப்பென்றும் தத்தருகிறது 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 தோம் என்று பாடிய பாரதியார் போன்ற வீரர்களால் கிடைத்தது இந்த சுதந்திரம். சும்மாக ஒன்றும் கிடைக்கவில்லை சுதந்திரம். பல வீரர்கள், பல பெண்கள், பல தியாகிகளால் கிடைத்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்போம். அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்று